அஜித்குமார் படுகொலை சம்பந்தமாக உங்களுக்கு நேரடியாக பார்த்த கேட்ட தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக விசாரணை அதிகாரி அவர்கள் முன்பு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இது நீதித்துறை சார்ந்த விசாரணை, அதனால் நீங்கள் எந்தவித பயத்துக்கும் அல்லது அச்சுறுத்தலுக்கும் ஆளாக வேண்டியதில்லை. நீதித்துறை விசாரித்து முடித்தாலும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் வராது அப்படின்றத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் அரசு மூலமாக பெற்று உங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டிய பணிகளையும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதனால் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ என்ன கேட்டீங்களோ இது தொடர்பான ஃபேக்ட் சம்மந்தமாக நீங்கள் தாராளமாக நேர்மையாக முன் விசாரணைக்கு ஆஜராகலாம். எங்களுடைய கோரிக்கை சிபிஐ மூலமாக தாமதமாகும் அப்படின்றத நாங்கள் அச்சப்படுறோம். சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் தாமதமாகிறத நம்ம நேரடியாக கண்கூட பார்க்குறோம். இன்னும் ஸ்டெர்லைட் வழக்கு இன்னும் எந்த விசாரணையும் தொடங்கவே இல்லை. கொலை பண்ணவங்க மேலே எந்த வழக்கும் தொடங்கலை. இப்போ சாத்தாங்குளம் வழக்கு போய்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதனால் சிபிஐ விசாரித்தா தாமதமாகலாம் அப்படின்ற அச்சம் நம்ம தரப்பில் இருக்குது. அதனால் சிபிசிஐடி தலைமையில் நேரடி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே சிபிசிஐடி மூலமாக விசாரணையை துரிதமாக நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். விசாரணை நீதித்துறை தலைமையின் கீழே ரொம்ப சீரிய முறையில் ஜென்யூனாக போயிட்டுருக்கு சார். ஃபேர் ட்ரையல் உறுதியாகும் அப்படின்றத நாங்கள் இல்லை, இந்த 2 மணப்புறத்தை சேர்ந்த நாடார் மஹால் சிஎஸ் பாண்டியன் மஹாலில் நடைபெற்றக்கூடிய அந்த கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி காவல்துறை எஸ்பி இறந்துக்கிட்டோம். ஒரு மண்டபத்தில் எஸ்பி தலைமையிலையும் இன்னொரு மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையிலையும் வித் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட அவங்கள துன்புறுத்தி காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த சிசிடிவியும் நீதிமன்ற விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் அது சம்மந்தமான ஆவணங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஐயாட்ட முறை. அஜித்குமார் மரணம் தொடர்பாக காவல் அதிகாரிகள் பேரம் பேசியதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ். அஜித்குமார் கஸ்டடி மரணம் தொடர்பாக எஸ்பி தலைமையில் பேரம் என புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். நிச்சயமாக சுபா, அஜித்குமார் கொலை வழக்கானது 3வது நாளாக இன்றும் மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் 8ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான விசாரணை அதிகாரியாக மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் புதன்கிழமை முதல் நாள் விசாரணையை தொடங்கினார். திருப்போணம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் விசாரணை நடத்திய நீதிபதி கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடன் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தாக்குதலுக்குள்ளான பத்ரகாளியம்மன் கோவில் பாதுகாவலராக பணிபுரிந்தவர் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பத்ரகாளியம்மன் கோவில் சிசிடிவி கண்காணிப்பு அலுவலர் சீனிவாசன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். பின்னர் 2வது நாளாக நேற்று காலை 8:45 மணி முதல் இரவு 10 மணி வரை பத்திரகாளியம்மன் கோவில் அறநிலைத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படையினர் அஜித்தை தாக்கிய சம்பவத்தை வீடியோ பதிவு செய்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்த வழக்கின் முக்கிய சாட்சியான சத்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, கோவில் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் ஆகியோரிடமும் மதியம் வரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் முக்கிய நபர்களான அஜித்குமார் தாயார் மாலதி, அஜித்குமாரின் தம்பியான நவீன் குமாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் அஜித்குமாரின் சித்தி ரம்யா, அஜித்குமாரின் உறவினர் சரவணகுமார், கோவில் அருகே கடை வைத்துள்ள கீர்த்தி என்ற பெண்ணிடமும் விசாரணையானது நேற்று நடைபெற்றது. இதனிடையே 2 நாட்களாக ஏடிஎஸ்பி சுகுமாரன், திருப்போணம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு தொடர்பாக ஆவணங்களும் பெறப்பட்டது. மேலும் கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் பதிவுகள் மற்றும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள், டிவிஆர் பதிவுகள், வழக்கு தொடர்பான பல்வேறு ஆதாரங்களுடன் பென்டிரைவ் உள்ளிட்டவைகளை நீதிபதியிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் காலை தொடங்கி நள்ளிரவு வரை விடிய தொடர்ந்து 2 நாட்களாக சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 3வது நாளாக இன்று விசாரணை நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நடத்த உள்ளார். 3வது நாளான வழக்கின் முக்கிய சாட்சிகளான புகார்தாரர் நிகிதா, அவரது தாயார் சிவகாமி மற்றும் கோவில் சிசிடிவி டிவிஆரை எடுத்து சென்ற எஸ்பி தனிப்படை அதிகாரியான சார்பு ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஆகியோரும் நீதிபதி சுந்தர்லால் சுரேஷ் முன்பாக விசாரணைக்கு ஆஜராகி சாட்சியும் சொல்ல வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அஜித்குமார் தொடர்பான கடந்த 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அஜித்குமார் விசாரணை செய்த போது
நேரில் பார்த்த சாட்சிகள் அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பான நடைபெற்ற போராட்டத்தின் போது அஜித்குமார் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது, பேரம் பேசியது தொடர்பான சாட்சியங்களும், அஜித்குமார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட விசாரணைக்கு பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட நேரில் பார்த்த சாட்சிகள் உள்ளிட்டோரும் தாங்களாகவே முன்வந்து விசாரணை அதிகாரியான நீதிபதிகளிடம் சாட்சியாக அளிக்க வரலாம் எனவும் ஆதாரங்களை தரலாம் எனவும் அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுபா. இல்லை, இந்த இரண்டு மடப்புறத்தை சேர்ந்த நாடார் மஹால் சிஎஸ் பாண்டியன் மஹாலில் நடைபெற்றக்கூடிய அந்த கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி காவல்துறை எஸ்பி இறந்துக்கிட்டோம், ஒரு மண்டபத்தில் எஸ்பி தலைமையிலையும் இன்னொரு மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையிலையும் வித் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட வந்து அவங்கள துன்புறுத்தி காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த சிசிடிவியும் நீதிமன்ற விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் அது சம்மந்தமான ஆவணங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து ஐயாட்ட வந்து முறையாக தாக்கல் செய்யலாம். இல்லை, இந்த இரண்டு மடப்புறத்தை சேர்ந்த நாடார் மஹால் சிஎஸ் பாண்டியன் மஹாலில் நடைபெற்றக்கூடிய அந்த கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி காவல்துறை எஸ்பி இறந்துக்கிட்டோம், ஒரு மண்டபத்தில் எஸ்பி தலைமையிலையும் இன்னொரு மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையிலையும் வித் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட வந்து அவங்கள துன்புறுத்தி காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த சிசிடிவியும் நீதிமன்ற விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் அது சம்மந்தமான ஆவணங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து ஐயாட்ட வந்து முறையாக தாக்கல் செய்யலாம்.